முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னை ஒருவர் நித்தம் நித்தம் நினைத்து கொண்டு உன்னை மறக்கவும் முடியாமல், நினைக்காமல் இருக்கவும் முடியாமல், உன்னுடன் சேர்ந்து வாழவும் முடியாமல், பிரிந்து இருக்கவும் முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார். அவருடைய தவிப்புகளில் எவ்வளவு காதல் இருக்கின்றது என்பது எனக்கு புரிகின்றது. அது உனக்கும் புரிகின்றதா தங்கமே? உன் மனது கல்லாக மாறிவிட்டதா என்று எனக்கே சில நாட்களாக சந்தேகம் எழுந்துள்ளது. நீ எவ்வளவு இலகுவான குணம் படைத்தவர். ஆனால் இப்பொழுது உன் மனதில் என்ன ஆகிவிட்டது? உன்னையே ஒருவர் சுத்தி சுத்தி வருகின்றாரே, அவருடன் வாழ ஏன் தயங்குகின்றாய்? எதற்காக இந்த பிரிவை நினைத்து நீயும் வருந்தி கொண்டு தான் இருக்கின்றார். ஆனால் யாருக்காக இந்த பிரிவு? உன்னுடைய வாழ்க்கை சரியாக வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் என் துணையுடன் நான் வாழ மறுக்கின்றேன், அவர் செய்த தவறு அப்படி என்று அவரை குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றாய். இன்னும் எத்தனை நாட்கள் குற்றம் சாட்டி கொண்டு அவரை விட்டு நீ தனியாக பிரிந்து இருக்க போகின்றாய்? அவர் தவறை உணர்ந்து விட்டார். போதும் என்ற அளவிற்கு மன்னிப்பு உன்னிடத்தில் கேட்டுவிட்டார். சில சமயங்களில் உன் காலடியில் கூட விழுந்து விட்டார். அனைத்தும் எனக்கு தெரியும். ஆனாலும் உன் மனம் இன்னும் இலகவில்லை. உன் மனம் இன்னும் கரையவில்லை. அவரை ஏற்றுக்கொண்டது போல் நினைத்தால் கூட முழுமையாக உன்னால் மாற முடியவில்லை. இதற்கு காரணம் என்ன தங்கமே? அப்படி உன் மனதிற்குள் என்ன இருக்கின்றது? உன்னுடைய துணைதானே தெரியாமல் ஒரு தவறு புரிந்து விட்டார். அப்பா தெரியாமல் என்று சொல்ல வேண்டாம், மன்னிக்க முடியாத அளவிற்கு பெரிய தவறு என்று கூறுகின்றாய். மன்னிக்க முடியாத தவறாகவே இருக்கட்டும். ஆனால் மன்னிப்பு கேட்டு விட்டார் அல்லவா? இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று உறுதியளித்து விட்டார் அல்லவா? ஒரு முறை விட்டு கொடுத்தால் என்ன? மன்னிப்பது தானே மனித குணம். ஒரு முறை விட்டு கொடுத்து அவருடன் ஒன்றாக வாழ நினைத்தால் என்ன தங்கமே? எதற்காக இன்று வரை அவரை ஒதுக்கியே வைத்திருக்கின்றாய்? நீ இல்லாமல் அவர் தவித்த தவிப்புகள் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த போராட்டம்? நீதான் முடிவெடுக்க வேண்டும். இப்பொழுது முடிவு எடுக்கும் கட்டத்தில் நீதான் இருக்கின்றாய். போதும், இந்த வாழ்க்கை உனக்கு தந்த வழிகள் அனைத்தும் போதும். அவரை பிரிந்திருந்த நீ சந்தோஷமாக இருந்தால் கூட பரவாயில்லை. அதுவும் இல்லாமல் அவரை பிரிந்து நீயும் கஷ்டப்பட்டு கொண்டு அனுதினமும் அழுது கொண்டு தவித்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கையில் அவராகவே உன்னை தேடி வரும்பொழுது சரி என்று ஒற்றுக்கொள்ள உன் மனம் மறுக்கின்றது. இப்படி இரண்டும் தெரியாமல் இரண்டாங்கட்டையாக நின்றால் உன் வாழ்க்கை வீணாகும் தவிர வாழ்க்கைக்கு ஒரு சரியான பதில் கிடைக்காது. அவரை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ். இனிமேல் அவர் தவறு செய்ய மாட்டார். அதனை நானும் உனக்கு உறுதியாக கூறுகின்றேன். அவருடன் வாழ்ந்தால்தான் உனக்கும் மதிப்பு. நீ இல்லை என்றால் அவர் உயிரை விட கூட இப்பொழுது தயாராகிவிட்டார். அவரை ஏற்றுக்கொண்டு இருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் உன் அப்பாவாகிய என்னுடைய ஆசையும் கூட. அதுதான் உனக்கும் சந்தோஷத்தை அளிக்கும் என்பது எனக்கும் தெரியும். வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தொடங்க தங்கமே. ஓ முருகா.